இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, மீண்டுமாக இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய கிருபையினாலே இந்த இறை தியானத்தை ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த இளன்பின் பரலோக பிதாவே, எங்கள் ராஜாதி ராஜாவே, நல்ல மெய்ப்பனே, எங்களுக்கு நல்ல திராட்சை செடியாக இருக்கிறவரே, இதோ ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். கடந்த போன இரவில் எங்களோடு கூட இருந்து நல்ல இளைப்பாறுதலை தந்து காலை வேளையிலே ஜீவனோடு எழுப்பியிருக்கிறீர். நன்றி தகப்பனே. இதோ அநேக இடங்களிலே மழையை தந்து வருகிறீர். ஆண்டவர் நன்றி. தொடர்ந்து இது எங்கள் பகுதிகளிலும் நல்ல மழையை தந்து பூமியை ஆண்டவரை குளிர்விக்க வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகின்றோம். காலை நேர இறை தியானத்தை ஆசீர்வதியும். இந்த நாளின் இறை செய்தி, பாடல் வேலை, ஜெப வேலை, இசை வேலையை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த குழுவை பயன்படுத்தும் ஆண்டவரே. இந்த இறை செய்தி எங்கெல்லாம் கேட்கிறார்கள் அங்கெல்லாம் உடைய இறை ஆசிரியர்களும் விடுதலை சமாதானத்தை ஆண்டவரை தந்து வழி நடத்தும். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காலை வேளையிலே நாம் கடவுளை துதிக்கும்படியாக 319வது ஞான பாடலாகிய இயேசுவே நீர்தாம் ஜீவன் ஆளெல்லாம் என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். சாரோடு இணைந்து 319வது ஞான பாடல். கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, மீண்டுமாக இந்த நாளுக்காக கடவுளுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தருடைய கிருபையினாலே
மே மாதத்தின் 3வது நாளாகிய இந்த மே மாதத்தில் உங்களை சந்திப்பதில், இந்த வெள்ளிக்கிழமையிலே சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தேர்ந்தெடுத்துக்கின்ற வேத பகுதி, அது பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 9 முதல் 17 வசனங்கள் வரை உள்ள பகுதிகள். ஏற்கனவே இந்த பகுதியில் முன்பதாக நாம் பார்க்கும்போது, கடந்த வாரத்தில் நானே நல்ல திராட்சை செடி என்று நம்ம பார்த்தோம். அதனுடைய கொடிகளாய் நாம் இருக்கிறோம். இணைந்திருந்தால் கனி கொடுப்போம், இணைந்திருளாவிட்டால் தூக்கி எறியப்படுவோம் என்கின்ற செய்திகளை நம்ம பார்த்தோம். இங்கே 9 முதல் 17 ஆண்டவருக்கும் பிதாவுக்கும், இயேசு ஆண்டவருக்கும் பிதாவுக்கும் இருக்கிற அன்பையும், சீடர்களுக்கும் இயேசு ஆண்டவருக்கு இருக்கும் அன்பையும், நமக்கும் இயேசு ஆண்டவருக்கும் இருக்கும் அன்பையும் பற்றி தெளிவுபடுத்துகிறார். அன்பு, லவ். அன்பு இல்லாமல் இந்த உலகம் இயங்காது. அன்புதான் நம்முடைய வாழ்வின் அச்சாணியாய் இருக்கிறது. The core, the very core of the life is love. Without love there is no existence of life. இல்லையா? எந்த ஒரு உயிரினமும் அன்பு இல்லாமல் இயங்காது, இருக்காது. அதனால்தான் எல்லா மதங்களிலுமே அன்பு இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அன்பே கடவுள் என்று சொல்கிறார்கள், அன்பே சிவன் என்று சொல்கிறார்கள், இல்லையா? இப்போ மற்ற எல்லா மார்க்கங்களிலுமே இந்த சொல், அன்பு என்ற சொல் எல்லா இடத்திலுமே இடம் பெறுகிறது. ஆனால் கிறிஸ்தவத்தில் மாத்திரமே காட் இஸ் லவ் என்று சொல்வதை விட, லவ் இஸ் காட் என்று சொல்வதை விட, காட் இஸ் லவ், காட் இஸ் லவ், கடவுள் அன்பாகவே இருக்கிறார். அந்த ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்தி கொண்டு தான் இருக்கின்றோம். அப்போ இங்கே பகுதியில் சொல்றாரு, என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். பார்த்தீங்களா? என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். ரொம்ப அழகா சொல்றார். இப்போ தந்தைக்கும் அவருக்கும் இருக்கின்ற உறவு ரொம்ப அவசியம். அவருடைய பிறந்த வாழ்க்கையில், பிறந்தது முதல் அவர் வளர்ந்து ஊழியத்துக்கு வருகிற வரையில் அவருக்கும் பிதாவுக்கும் இருக்கிற உறவை பற்றி தெளிவாய் சொல்லுகிறார். குறிப்பா நேற்று தினத்தில் நாம் சொன்னோம், யோர்தான் நதிக்கரையில் இயேசு ஆண்டவர் ஞானஸ்நானம் பெற்று கரையேறுகிற போது இயேசு ஆண்டவர், பரிசுத்த ஆவியானவர், பிதாவாகிய கடவுள் இயேசுவை என்ன சொன்னார்? இவரை நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள். அப்போ பிதாவாகிய கடவுள் இயேசுவை எந்த இடத்துலையுமே அவர் விட்டு கொடுத்ததே கிடையாது. இயேசுவும் பிதாவை விட்டு கொடுத்ததே கிடையாது. அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள உறவு, இன்டிமசி. யோவான் 17ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பிதாவுக்கும் இயேசு ஆண்டவருக்கும் இருக்கின்ற உறவை சொல்லுகிறார். நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம், என்னை கண்டவன் பிதாவை கண்டான், நான் பிதாவின் மடியிலே இருக்கிறேன் என்று சொல்லி நிறைய விஷயங்களை இயேசு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நானும் பிதாவும் ஒன்றாக இருப்பது போல நீங்களும் ஒன்றாயிருங்கள் என்று சீடர்களுக்கு சொல்லாது ஐ பிரிஸ்ட்லி பிரேயர், பிரதான ஆசாரிய ஜெபம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ பிதாவுக்கு உள்ளாக இயேசு இருக்கிறார், இயேசுக்குள்ளாக பிதா. இது இன்டர்லாக்கிங் சிஸ்டம் என்று சொல்வார்கள். ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி இருப்பாங்க, இதுதான் இன்டர்லாக்கிங். இதை யாரும் பிரிக்க முடியாது. அதாவது இப்போ ட்ரெயின் போகுது இல்லையா, ட்ரெயினில் எப்படி ஜாயிண்ட் இருக்குது இப்போ பார்க்குறோம். அப்போ அதுபோல் ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்டர்லாக்கிங், யாரும் அவங்கள பிரிக்கவே முடியாது. இதற்கு உதாரணம் சொல்லணும்னா கணவன் மனைவியை சொல்லலாம். கணவன் மனைவி அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் அவங்க திருமணத்தில் கொடுத்துருக்கிற அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும், ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு செலுத்தணும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியாக வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் பிரியாமல், மரணமே வந்தால் கூட அவங்க பிரியக்கூடாது என்பதுதான் அவங்க கொடுக்குற வாக்குறுதி. அப்போது பிதாவும் இயேசு ஆண்டவரும் ஒன்றாக இருப்பது போல நம்மையும் ஒன்றாக இருக்க சொல்கிறாரு, அன்பாக இருக்க சொல்கிறாரு. தான் சொல்கிறார், என் அன்பில் நிலைத்திருங்க. ரிமைன், இந்த வார்த்தை திருப்பி 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 வந்துனே இருப்பார். போன பகுதியில் நம்ம பார்த்தோம், ரிமைன் இன் மீ, ஐ வில் ரிமைன் இன் யூ அப்படின்னு சொன்னார். இங்கே ரிமைன் இன் மை லவ் அப்படின்றார், என்னுடைய அன்பில் நிலைத்திருங்கள். அப்போது நிலைத்திராத மக்கள் நிறைய பேர் இன்னைக்கு இருக்கிறாங்க இல்லையா? நிலைத்திராதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இயேசு ஆண்டவரை தேவைக்காக தேடிட்டு அப்புறம் ஓடி போகிற மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. பிரியமானவர்கள், இன்றைக்கு நம்ம அந்த வகையில் இருக்கிறோமா? அந்த மக்களாக இருக்கிறோமா? தேவைக்கு ஆண்டவர்கிட்ட எல்லாத்தையும் செஞ்சுட்டு அவர் ஆசீர்வாதத்தில் பெற்றுக்கொண்டு அப்புறம் நன்றி மறந்து ஓடுகின்றவர்களாக இருக்கிறோமா? இன்னும் அப்படி இருக்கவே கூடாது.
ரொம்ப அழகாக சொல்ற, நிலைத்திருங்கள், நிலைத்திருங்கள். இந்த வார்த்தை ரொம்ப அவசியம், அதை கோடிட்டுக் கொள்ளுங்கள். நிலைத்திருங்கள். நிலைத்திருப்பது, நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். அப்போ ஆண்டவர் சொல்லாரு, நான் பிதாவுக்கு கீழ்படிறேன்பா. நான் கீழ்படுறதுனால, அவருடைய கட்டளைகளுக்கு நான் கீழ்படுகிறேன். அவர் அன்பு செலுத்துறதுனால, அவரிடத்துல அவருடைய கட்டளைகள் அவர் என்னென்ன சொல்லியிருக்கிறாரோ அதெல்லாம் நான் செய்துனே வரேன். இப்போ நீங்களும் என்னில் அன்பு செலுத்துகிறேன் என்று சொல்லினீங்கன்னா, என்னுடைய கட்டளைகளுக்கு கற்பனைகளுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் ஒபே பண்ணணும். யூ ஷுட் ஒபே மை வேர்ட்ஸ். என்னுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிங்கள், அதுதான் என் அன்பில் நிலைத்திருப்பதற்கு ஆதாரம் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இதை ரொம்ப அழகாக சீடர்களுக்கு சொல்ல, ஏன்னா அடுத்தது அவர் ஊழியங்களை செய்ய போகிறாங்க. ஏசாமியை மறிக்க போகிறார். மறிக்கிறதுக்கு முன்னாடி தான் ஒரு பெரிய டிஸ்கோஸ், இது பெரிய ஒரு உரையாடலில் இங்கே சொல்லி கொண்டிருக்கிறார். அடுத்து சொல்கிறார், என் மகிழ்ச்சி உங்களுக்குள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். அப்போது எது மகிழ்ச்சி? இன்னைக்கு மகிழ்ச்சி என்று சொன்னால் என்ன? ஒரு குடிகாரங்கிட்ட போய் கேட்டால் என்னப்பா மகிழ்ச்சினா, ஒரு நாளைக்கு நான் 4 தடவை 3 தடவை குடிச்சா அது மகிழ்ச்சின்னுவான். நிறைய சாப்பிட்றவங்க, கறி சாப்பிட்றவங்க, பிரியாணி சாப்பிட்றவங்க சொன்னால், இந்த நல்ல சூடாக பிரியாணி சாப்பிட்ணும்பா, அதுதான் எனக்கு மகிழ்ச்சி. சில பேர் சொல்லுவாங்க, நிறைய பணம் சேர்க்கணும், இல்லை நிறைய கார் வாங்கணும், பைக் வாங்கணும், இதுதான் மகிழ்ச்சி. ஆனால் இதெல்லாம் காணல் நீராய் மாறிவிடும். பார்த்தீங்களா? ஒன்றுமில்லாமல் போய்விடும். பணம் வரும் போகும், அது ஒருத்தர்கிட்ட நிலையா இருக்காது. ஆனால் ஏசாண்டவரில் இருக்கிற மகிழ்ச்சி என்னன்னாக்கா, அது நிறைவா இருக்கிற மகிழ்ச்சி. ஆமென், அல்லேலூயா. அது என்றைக்குமே போகாது, அதுதான் மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சி எல்லாரும் விட்டுடுறோம். ஆனால் உலக பிரகாரமான மகிழ்ச்சியை தேடிக்கொண்டு, அப்பா எனக்கு பஸ் வேணும், கார் வேணும், அது வேணும்ன்ட்டு ஆண்டவர்கிட்ட நம்ம சின்ன குழந்தைகளை போல தேவையில்லாததெல்லாம் கேட்கணும். அவருக்கு தெரியும் நமக்கு என்னென்ன தேவைன்றது அவர் தெரியும், அவர் தருவார். அவரிடத்துல நம்ம ஜெபம் பண்ணா போதும். அப்போ எது முக்கியம்? அவருக்குள்ள இருக்கிறது மகிழ்ச்சி, அவர் நமக்குள்ள இருக்கிறது மகிழ்ச்சி. அது நிறைவு பெறவே இல்லையா? என் ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிற போது மகிழ்ச்சி. நல்லா கவனிங்க, இன்னைக்கு இந்தியாவில் ஆன்மீக நாடு என்பது நமக்கு தெரியும். சன்னியாசிகளை பாருங்க, அவங்க எப்பவுமே மகிழ்ச்சியா இருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு எக்ஸ்ட்ரா துணி கூட கிடையாது, எங்கே சாப்பிட்றாங்கன்னு தெரியாது, அப்படியே போயிட்டே இருப்பாங்க. மக்களுக்கு போதனை பண்ணின்னு போயினே இருப்பாங்க. எதனா ஒரு கோயிலில் உட்காந்து சாப்பிடுவாங்க. மக்கள் கொடுத்தா சாப்பிடுவாங்க, இல்லைன்னா யாருக்கிட்ட கேட்க மாட்டாங்க. சிலர் கேட்டு சாப்பிடுவாங்க, அங்கேயே படுத்துப்பாங்க, அழுக்கான துணியோடு சுற்றி நிற்பாங்க. ஆனால் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. ஏன் கேட்டால் சொல்லுவாங்க, நான் ஆண்டவரிலே நிலைத்திருக்கிறேன், கடவுள் எனக்குள்ளே இருக்கிறார். அதாவது அதற்கு ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க, அகம் பிரம்மஸ்மி அப்படின்ற ஒரு வார்த்தை. அகம் பிரம்மஸ்மி அப்படின்னா கடவுள் எனக்குள் இருக்கிறார், அல்லது நானே கடவுள் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை, அகம் பிரம்மாஸ்மி. இந்து மதத்தில் அதை பயன்படுத்துவாங்க, அகம் பிரம்மாஸ்மி. அப்போ எனக்குள்ள இருக்கிற கடவுள் எனக்கு மகிழ்ச்சியை தர முடியும், அந்த கடவுள் எனக்குள்ள இருக்கிறார், அது நிறைவு பெறவே நான் சொல்றேன்னு சொல்றான். இப்போ நம்முடைய வாழ்க்கையில நமக்குள்ள கடவுள் இருக்கிறாரா? உண்மையாகவே அவர் இருந்தால் மகிழ்ச்சியா இருக்கும். ஆனால் நம்ம பணம் இருந்தால் தான் மகிழ்ச்சியாக இருக்கிறோம், நகை இருந்தால் தான் மகிழ்ச்சியாக இருக்கிறோம், இல்லையா? அது தவறு, அது கடவுளுக்கு விரோதமான செயல்பாடுகள். அதனால தான் ஆண்டவர் நிறைய நேரத்தில் பணக்காரர்களை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவர் தன்னுடைய சொந்த போதனையில் அவர் சொல்கிறாரு, அவர் செல்வம் படைத்தவன் இருக்கிறான், அவங்ககிட்ட அவன் வரான், ஆண்டவர்கிட்ட கேட்குறான், ஆண்டவரே நான் சிறு வயதிலிருந்து எல்லாவற்றையும் நான் கற்பனைகளை எல்லாம் கீழ்ப்படிந்து கொண்டிருக்கிறேன், நான் ரொம்ப நல்லவனாக இருக்கிறேன், நான் ரொம்ப உபவாசம் இருக்கேன், எல்லாம் ரைட்டுப்பா, ரொம்ப சூப்பர். அவரை பாராட்டுறார். உனக்குள்ள ஒரு சின்ன குறை இருக்குதுப்பா, ஒன்றும் இல்லை, உன்னுடைய சொத்தெல்லாம் வித்துரு, போய் ஏழைகளுக்கு கொடுன உடனே அவன் நிறைய பணம் வச்சுனுக்கிறதால என்ன பண்ணான், மனம் உடைந்து சென்று விட்டான். அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, செல்வந்தர்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போகிறதுக்கு எவ்வளோ பெரிய தடை அவனுக்கு இருக்குது பார்த்தீங்களா? அவனை ஆண்டவர் வேணானே சொல்லலையே. செல்வந்தர்களை ஆண்டவர் வரக்கூடாதுன்னு சொல்ல, செல்வந்தர்களை வெறுக்கவும் இல்லை. ஆனால் செல்வந்தர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிப்பதற்கு தடையாக இருப்பது அந்த செல்வமே. அதுபோல இன்னைக்கு உலக பிரகாரமான செல்வத்தின் மீது நாட்டம் வைக்க வேண்டாம் என்று தான் ஆண்டவர் இந்த இடத்துல நமக்கு சொல்றார். ஆண்டவருக்குள்ள மகிழ்ச்சியா இருங்க, நிலைத்திருங்க, அதான் சொல்றார். அடுத்தது, நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனை. முக்கியமானது த கோல்டன் ரூல் என்று சொல்கிறார், த கோல்டன் லா. அதான் ஏற்கனவே நேற்று நம்ம சொன்னோம் இல்லையா, ஆண்டவர் கற்பனைகளை ரெண்டாக பிரிச்சுட்டார்.
10 கற்பனைகளை 2ஆக பிரிச்சுட்டார். ஒன்று கடவுளிடத்தில் அன்பு செலுத்து, இன்னொன்று மனுஷனிடத்தில் அன்பு செலுத்து. இல்லையா? நேற்று யோவானில் பார்த்தோம், 1 யோவான்ல. அப்போ காணுகின்ற மனுஷனிடத்துல அன்பு செலுத்தாதவன் காணாத இறைவனிடத்தில் எப்படி நீ அன்பு செலுத்த முடியும்? என்னை பார்க்கிற தினந்தோறும் பார்க்குற என் மனைவி கிட்ட அன்பு செலுத்தலை, தினந்தோறும் எங்கூட இருக்கின்ற என் பிள்ளைகளிடத்தில் நான் அன்பு செலுத்தலை, என்னை அண்ணா என்று தம்பி என்று அழைக்கின்ற என் சகோதர சொல்றத்தில் அன்பு செலுத்தலை, எப்படி நான் ஆண்டவரிடத்தில் அன்பு செலுத்த முடியும்? பெரிய ஒரு கேள்வி, பிராக்டிக்கல் கேள்வி. நான் ஆண்டவரிடத்தில் அன்பு செலுத்துகிறேன் சொல்லிவிட்டு இவங்க கிட்டெல்லாம் அன்பு செலுத்தலைன்னா அது மாயமாலமா, என்னை ஏமாற்றி கொண்டிருக்கிறேன் என்ற அர்த்தம். அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை நேசிக்கிறேன். அது உண்மை தானே? அது உண்மைதான். அதுக்கு உண்மை, அதுக்கான அர்த்தம் என்ன? கல்வாரி சிலுவையில் ஒரு மாதிரி ரத்தம் சிந்தினது, அதான் என்னுடைய எல்லை. இப்போ நம்ம செய்ய வேண்டியது அடுத்த கட்டம், நம்ம அவங்களை நேசிக்கணும், எல்லாரையும் நேசிக்கணும், அன்பு செலுத்தணும். அதுதான் அன்பை எல்லாரிடத்துல காட்ட வேண்டும் என்பது. அதான் ஆண்டவர் சொல்ற, என்னுடைய கட்டளையை அதான் பண்றார். அடுத்து சொல்றாரு, தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. ரொம்ப அழகா சொல்ற. ஏன்னா இயேசு ஆண்டவர் தன் சீடர்களை என் சிநேகிதர்களே என்று அழைக்கிறார். அழைத்துட்டு அவங்களுக்காக ஜீவனை கொடுக்கிற ஆண்டவர் இல்லையா? இன்னைக்கு அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்ம உலகத்தில் பார்க்க முடியாது. நண்பர்களுக்காக உயிரை கொடுக்கிற நண்பர்கள் எங்க நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம்? எங்கேயோ 100ல் 1 தான் இல்லையா? வேதத்தில் பார்க்கும்போது கடவுள் ஆபிரகாமை தன் சிநேகிதன் என்று அழைக்கிறார். ஏசாயா 41:8-10 பார்த்தீங்கன்னா சொல்றாரு, ஆபிரகாமே என் சிநேகிதனே, நான் உன்னை கடையாந்தரத்திலிருந்து தெரிந்து கொண்டேன், நான் உன்னை பெரிய ஜாதியாக மாற்றப் போகிறேன் என்று சொல்கிறார். அதே போல தாவீது யோனத்தானுடைய நட்பு மிக முக்கியமான ஒரு நட்பு. ஏன்னா தாவீது இன்னொரு முனையில் இருக்கிறாரு, யோனத்தான் சவுளுடைய மகன். அப்போ சவுலுக்கும் தாவீதுக்கும் பகைமை இருக்கிறது. ஆனால் யோனத்தானும் தாவீதும் அன்பாய் நேசிக்கிறார்கள், உயிருக்கு உயிராக பழகினார்கள். இவ்வளோ பெரிய அன்பு பார்த்தீங்களா? இல்லை, நட்பு ரொம்ப அவசியம். அதனால்தான் திருவள்ளுவர் கூட திருக்குறளில் நட்பு என்ற ஒரு தலைப்பில் பாடல்கள் எழுதியிருக்கிறார். அதில் நம்ம பார்க்குறோம், உடுக்கை இழந்தவன் கை போல அங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு. நட்பினுடைய ஆழமே என்ன? தன் நண்பன் கஷ்டப்படுகிற போது உதவி செய்வது. ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் தன் நண்பன் நல்லா இருக்கும் போது கூட இருப்பாங்க, கஷ்டப்படுகிற போது யாருமே கூட இருக்க மாட்டாங்க. ஆனால் ஏசாமி கஷ்டப்படுகிற போது தான் கூட இருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதாங்க ஆண்டவருடைய மிகப்பெரிய அன்பு, தன் சிநேகிதர்களுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பு இந்த உலகத்தில் பெரிய அன்பு. அதான், அது யாரிடமும் இல்லைன்னு சொல்றார். நான் கட்டளை இடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாக இருப்பீங்க. என்னுடைய நண்பர்களை நீங்கள் சொல்லி கொண்டிருந்தீங்கன்னா என்ன பண்ணணும்? நான் சொல்றதெல்லாம் கேட்கணும், என் கட்டளைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆனால் இன்னைக்கு நம்ம அப்படிப்பட்ட காரியங்களை யாருமே செய்யறதில்லை இல்லையா? அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன். ரொம்ப அழகா சொல்றார் பார். இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன். பணியாளர் என்று சொல்ல சர்வன்ட் இல்லையா? பழைய ஏற்பாட்டு காலத்தில் கடவுளுக்கும் மக்களுக்கும் இருக்கிற உறவு எப்படி இருந்துச்சுன்னா, எஜமானுக்கும் கடவுளுக்கும் இருக்கிற உறவு மாதிரி, எஜமானுக்கும் மக்களுக்கும். ஒரு வேலைக்காரன் எஜமான் எப்படி பார்ப்பான்? ரொம்ப போய் தாழ்மா பணிமையா அப்படிதான் கேட்பான். ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசுசாமி அதை எப்படி மாத்திட்டாருன்னா, கலாத்தியர்ல சொல்றாரு, அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, எவ்வளவு பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா? அப்போ ஒரு குழந்தை அப்பாவோட எப்படி இருக்கும்? மடியில் விளையாடும், மேலே ஏறி உக்காரும், கழுத்து மேலே உக்காரும், அப்பா பாக்கெட்டில் காசு இருந்தால் எடுத்துக்கும், அப்பா சாப்பிட்டு போய் சாப்பிடும். எவ்வளோ உறவு பார்த்தீங்களா, உரிமை. ஆனால் ஒரு எஜமான் அப்படி சாப்பிடும்போது ஒரு வேலைக்காரன் போய் கை வச்சா நான் பலான்னு அடிப்பான். அதானா எஜமானுக்கும் பணியாளருக்கும் இருக்கிற உறவு. ஆனால் இயேசு கிறிஸ்து வந்த பிறகு அதை மாத்திரி என்ன சொல்றாரு? இனி நான் என் சிநேகிதர்களே என்று சொல்றாரு. நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், ஏனெனில் தம் தலைவர் செய்வது என்னதென்று பணியாளருக்கு தெரியாது. பணியாளருக்கும் எஜமானுக்கும் உறவு என்ன ஆச்சு? இல்லை, அது ரொம்ப லாங் டிஸ்டன்ஸாக இருக்குது. அதனால தான் என்ன சொல்றேன்னா, உங்களை என் நண்பர்கள் என்பேன். நண்பர்களை என்ன பண்ணலாம்? மேஜை மேலே உட்காந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரில் சாப்பிடலாம். ஆனால் வேலைக்காரன் எஜமான் டேபிள் மேலே இருப்பான், வேலைக்காரன் மூலையில் எங்கன்னா உட்காந்து சாப்பிட்டுப்பான் இல்லையா? அவன் கூப்பிட்டா தான் ஓடியாரும். அதுபோல் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களை பணியாளர் என்று அழைக்க மாட்டேன், என் நண்பர்கள் என்று நான் அழைக்கிறேன். ரொம்ப அழகாக சொல்ல, என் நண்பர்கள் என்று அழைக்கிறேன். ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்ட அனைத்தையும் உங்களுக்கு அறிவிக்கிறேன். என்ன ரகசியமே இல்லைப்பா, எனக்கும் பிதாவுக்கும் உள்ள ரகசியம் எதுவுமே இல்லை, நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்றார் இல்லையா? நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தேர்ந்து கொண்டேன். ரொம்ப அழகான ஒரு பகுதி. நான் உங்களை தேர்ந்து கொண்டேன், நீங்கள் கனி தரவும், நீங்கள் கனி தரும் நிலைத்திருக்கவும்
தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒருவர் மற்றவருடன் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை. ரொம்ப அழகாக சொல்றார் பாருங்க. ஒரு நண்பனுக்கும் இன்னொரு நண்பனுக்கும் இருக்கிற உறவே வித்தியாசம் இல்லை. நண்பர்கள் எப்படி இருப்பாங்க? எந்த ஒளிவு மறைவும் அவங்களுக்குள்ள இருக்காது. இன்னைக்கு கணவனுக்கு மனைவிக்கு தெரியாத நிறைய ரகசியங்கள் கூட யாருக்கு தெரியும்? நண்பர்களுக்கு தெரியும். நண்பர்கிட்ட எல்லாம் சொல்லியிருப்பாங்க, தன்னுடைய கஷ்டத்தை, பிரச்சனைகளை, தன்னுடைய வீக்னஸை எல்லாம் நண்பர்கிட்ட சொல்லுவாங்க. நம்ம மனைவி கிட்டலாம் சிலதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா சொன்னால் அது சண்டை வரும், பிரச்சனை வரும் அப்படின்னு. அப்போ ஏசாமி சொல்கிறாரு, நான் என் பிதா கிட்ட கேட்ட எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன்பா. எனக்கும் பிதாவுக்குள்ள ரகசியமான உறவு ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அதுபோல் நீங்களும் என்ன பண்ணுங்க, உங்களுக்குள்ள அன்பாக இருங்க, உங்களுக்குள்ள கனி கொடுங்க, நீங்கள் போய் எல்லாரையும் நேசித்து வாழுங்க என்று அழகான கற்பனைகளை மீண்டும் சொல்கிறாரு. கனி கொடுத்து வாழுங்கன்னு சொல்கிறார். அந்த திராட்சை செடியினுடைய அந்த கன்க்ளூஷனை இங்கே சொல்கிறார். அப்போ எப்போ கனி கொடுக்க முடியும்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் அன்பாக இருந்தால் மட்டும்தான் கனி கொடுக்க முடியும்பா. அன்பா இல்லைன்னா கனி கொடுக்க முடியாது என்கின்ற ரொம்ப அழகான அந்த சிம்பிளான ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறார். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் கனி கொடுத்து கொண்டிருக்கிறோமா? அன்பில் நிலைத்திருக்கிறோமா? ஆண்டவர் நிலைத்திருக்கிறோமா? மற்றவர்களை நேசிக்கிறோமா என்பதை சிந்தித்து செயல்படவும் கர்த்தர் நமக்கு இந்த நாளை தந்து வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மே மாதத்தின் ஆண்டவர் 3ஆம் நாளுக்காக நன்றி ஆண்டவரே. வெயிலின் உஷ்ணம் எங்களை தாக்கி கொண்டிருந்தாலும் நேற்று தினத்தில் பல்வேறு இடங்களிலே நல்ல மழையை தந்திருக்கிற, இடியுடன் கூட மழையை நாம் பார்த்தோம். நன்றி தகப்பனே, ஸ்தோத்திர ராஜா. தொடர்ந்து எங்கள் பகுதியிலே கூட அப்படிப்பட்ட மழை அதிகமாய் பெய்வதற்கு ஆண்டவரே நீர் கருணை வைக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கணும். இந்த நாட்களிலே மழை வந்தால் இப்படி வெயிலின் உஷ்ணம் குறையும் ராஜா, நாங்களும் மகிழ்ச்சியோடு இருப்போம். அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளின் இறை செய்திக்காக நன்றி ஆண்டவரே. இதோ நீர் எங்களை ஆண்டவரே நண்பர்கள் என்று அழைக்கிறீர். பணியாளர்கள் இல்லை, வேலைக்காரன் இல்லை. வேலைக்காரனுக்கும் எஜமானுக்குள்ள உறவே வேற. வேலைக்காரனுக்கும் எஜமானுக்கும் இருக்கிற உறவு ஆண்டவரே அது வெரி வெரி லாங் டிஸ்டன்ஸ் என்று சொல்லுகிறேன். ஆனால் நண்பர்களுக்கு இருக்கிற உறவு அது அந்யூன்யமானது, அது ஆழமான ஒரு நட்பாய் இருக்கிறது ராஜா. ஆகவே ஆபிரகாமை ஆண்டவரே நீ நண்பர் என்று அழைத்து அவரை உயர்த்தி எங்கள் வாழ்க்கையில கூட எங்களை நண்பர்கள் என்று ஆண்டவர் ஒரு சமத்துவத்தை நீர் ஏற்படுத்துகிறேன். நன்றி தகப்பன். ஸ்தோத்திரிக்கு இந்த காலை நேரத்தில் இந்த இறை செய்தியை கேட்ட எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உலகமெங்கும் இருக்கிற மக்கள், இப்படி இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள், இப்படி ஐஎல்சி மக்கள், மற்ற மக்கள், இந்த செய்தியை பார்க்கிறவங்க கேட்குறவங்க எல்லாருக்கும் ஆண்டவர் ஆசீர்வாதங்களை தாருங்க. குறிப்பாக இந்த ஊழியத்தில் எங்களோடு இருக்கிற அன்பர் சாருக்காக, அக்காவுக்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாக சாருக்காக ஜெபிக்கிறோம். இருக்கின்ற அந்த பலவீனங்கள் எல்லாம் மாற்றுங்க. நல்ல சுகத்தை, பலத்தை தாருங்க. ஊழியம் செய்வதற்கான உற்சாகத்தை தாருங்க. இந்த வெயிலின் உஷ்ணத்திலிருந்து காத்தரலுங்க. பிள்ளைகளை காத்தரலை மாத்தல் மாதிரிகளை ஆசீர்வதிங்க. பிபிஎஸ்க்காக அவர்கள் போகும்போது வரும்போது வெயிலின் உஷ்ணத்திலிருந்து காத்தரல வேண்டுமென்று நான் ஜெபிக்கிறோம். சாக்கோ சாருக்காக, டீச்சருக்காக ஜெபிக்கிறோம். இந்த இசை வழி பயணத்தில் சார் அவர்கள் அநேக இடங்களுக்கு சென்று அநேக திருச்சபையில் இசையை போதித்து கொண்டிருக்கிற நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அநேக மக்கள் அவரிடத்தில் மாணாக்கர்களை பயிர்களார்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இப்படி போக்கில் வரத்திலும் இப்படி கிருபை ஆண்டவரே தங்கியிருக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து ஆண்டவரே இதோ இந்த நாளிலே கர்த்தாவை அடியன் பணியாற்றி கொண்டிருக்கிற வேலூர் கிறிஸ்து லுத்தரன் பேராலயத்திற்காக, பொறுப்பாளர்களுக்காய், ஆயர்களுக்காய், ஆண்டவர் கிராம சபைகளுக்கு, ஆயர்களுக்கு, பொறுப்பாளர்களுக்காக, ஆண்டவரை நடந்து வருகிற விபிஎஸ் ஆண்டவர் அந்த நிகழ்வுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே எங்களை எல்லாரும் எடுத்து பயன்படுத்துங்க. நாங்கள் ஆண்டவர் சார்ந்திருக்கிற இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை, 3 சபை சங்கங்கள், போதகர்கள், ஊழியங்கள், ஸ்தாபனங்கள், சிறப்பு பள்ளிக்கூடங்கள், ஆண்டவர் மாணவ மாணவிகள், என்னுடைய பெதஸ்தா மருத்துவமனைக்காய் நாங்கள் கண்ணீரோடு ஒவ்வொரு நாளும் ஜபிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் ஜபத்தை நிச்சயமாக ஒரு நாள் கேட்பீர் என்ற நம்பிக்கை இருக்கிறது. பூட்டப்பட்டிருக்கிற மருத்துவமனை திறக்கும்படியான சூழ்நிலைகளை என் தேவன் உருவாக்கி தாருங்க ராஜா. இந்த நேரத்தில் இப்படியே தாய் திருநாடாகி இந்திய தேசத்திற்காக ஜபிக்கிறோம். சாதி, மதம், இனம், மொழி பேதமின்றி அமைதியான முறையில் ஆண்டவர் தேசம் இருக்கிறது. சிலர் ஆண்டவர் தங்கள் பதவிக்கு வர வேண்டும் என்று மதத்தை ஆண்டவர் மையப்படுத்தி பேசி கொண்டிருக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். சாதியை மையப்படுத்தி அரசியல் பண்ணுகிறது அவங்களெல்லாம் ஆண்டவரே மக்கள் ஆண்டவர் தூக்கி எறிய கர்த்தர் கிருபை தார். நல்ல ஒரு பிரதமரை ஆண்டவரை தர வேண்டும். ஜபிக்கு நடைபெற்று வருகிற தேர்தல் நியாயமான தேர்தலாக நடக்க ஆண்டவர் கர்த்தர் கிருபை தார். இந்த வெயில் உஷ்ணத்திலிருந்து எங்கள் இந்திய தேசத்தை ஆண்டவரை காத்தரலும் நல்ல மழையை தர வேண்டும் என்று ஜபிக்கும். உலக நாடுகளுக்காக ஜபிக்கிறோம். போர்கள், பதட்டங்கள், இயற்கை பேரிடர்கள் எல்லாம் மாறட்டும் ராஜா. எங்கும் ஆண்டவர் அமைதி, சமாதானம், அன்பை நாங்கள் ஆண்டவர் பரப்புகின்ற மக்களாய் மாற கர்த்தராக ஆண்டவர் தூய ஆவியானவர் வழியாக எங்களை வழிநடத்த வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம்.
இந்த காலை நேரத்தில் யாரெல்லாம் பலவீனமாக இருக்கிறாங்களோ, சுகவீனமாக இருக்கிறாங்களோ, படுக்கையில் இருக்கிறாங்களோ, குறிப்பாக அவருடைய ராஜ்குமார் ஐயருக்காக, நிக்சன் ஐயருக்காக வேண்டிக் கொள்கிறோம். 1000 மாறுகள் ஆண்டவரே பலவீனமாக இருப்பது உங்களுக்கு விருப்பமில்லையா ராஜா? இப்படி ஊழியத்தை செய்தவர்கள் எப்படியாவது அவர்கள் சுகம் பெற்று வர கர்த்தர் கிருபை தார். இப்படி மூத்த விசுவாசிகள், ஆயர்கள், 1000 அம்மாக்கள், டீச்சர்ஸ், ரிட்டையர்ட் டீச்சர்ஸ் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். கண்ணோக்கி பாருங்க. குறிப்பாக இந்த நாளிலே பிறந்த நாளை நன்றி செலுத்துகின்ற என்னுடைய அருமையான ஆண்டவரே ஐயருடைய ஆண்டவரே மூத்த மகன் லியாண்டர் ஜேக்கப் ஐயா அவர்களுக்கு ஜெபிக்கிறோம். ஒசூரில் ஆண்டவர் இருக்கின்ற ஆண்டவரே ஐயாவை ஆசீர்வதிங்க, அண்ணனை ஆசீர்வதிங்க, நல்ல சுகத்தை பலத்தை தாருங்க. இந்த பிறந்தநாள் பெரிய ஆசீர்வாதமாக இருக்கட்டும். திருச்சபையில் ஆண்டவர் பொறுப்பில் இருந்து சபையை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இன்னும் மென்மேலும் ஆசீர்வாதங்களை, உயர்வுகளை அண்ணனுக்கு தாருங்க. அவர் அன்பான மகன் ஆண்டவரே, அவருடைய குடும்பத்தின் மக்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவருடைய ஊழியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இது காலை நேரத்தில் அடைய நண்பர் சாரும் சாக்கோ சாரும் சேர்ந்து ஐயா அண்ணனை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவருடைய கிருபை அண்ணனோடு தங்கிறது இந்த போல் என்றும் மகிழ்ச்சியோடு சுபிட்சத்தோடு ஆண்டவர் சமாதானத்தோடு வாழ கர்த்தர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். இன்னும் யாரெல்லாம் பிறந்த நாள், திருமண நாள் இந்த நாளில் காணுகின்றார்களோ எல்லாரும் என் தேவன் கர்த்தர் நீர் ஆசீர்வதி ராஜா. குறிப்பாக இந்த நேரத்தில் உலகமெங்கும் பணியாற்றி கொண்டிருக்கிற மிஷினரிகள், ஆண்டவரே பாதிரியார்கள், ஆண்டவர் ஊழியர்கள், பாஸ்டர்ஸ், எல்லா ஸ்தாபனங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்தியாவில் இருக்கிற ஸ்தாபனங்கள், வெளிநாட்டில் இருக்கிற ஸ்தாபனங்கள், திருச்சபைகள் எல்லாம் ஆண்டவர் உமக்கு ஏற்ற வகையில் செயல்பட கர்த்தர் கிருபை தார். இந்த நாளின் வெயிலின் விஷயத்தை காத்தரலும் பயணிகளை கர்த்தர் ஆசீர்வதி ராஜா. மேக ஸ்தம்பத்தை கொண்டு எங்களை காத்துக்கொள்ளும். இதை கேட்கின்ற ஒவ்வொரு உள்ளங்களிலே இறை அமைதி சமாதானம் பொங்கட்டும். குறிப்பாய் குழந்தைகளுக்காக, பெரியவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த வெயிலின் உஷ்ணத்திலிருந்து எல்லாரும் என் தேவன் காத்தரலும். துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். நானே நல்ல மெய்ப்பன், நானே மெய்யான திராட்சை செடி, நீங்களே நண்பர்கள் என்று சொன்ன ஆண்டவராகிய இயேசுவின் திருப்பெயராலே இந்த ஜெபத்தை இப்படி பாதுபட வைக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியின் நம்முடைய ரோடு கொடுப்பதாக, ஆமென்.